ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துவரக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ துவரக்கொட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது பச்சை துவரக்கொட்டை. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 வெங்காயம், தக்காளி ஒரு 4, இஞ்சி பூண்டு இதை மட்டும் போட்டுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம், வதக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இதெல்லாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுமே இது குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சாம்பாருக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி போட்டுக்கலாம். ஒரு 3-4 பீஸ் இருந்தால் போதும். புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதுமே இது தனியாக எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன். கொட்டை முதல்ல வேக வச்சுக்கலாம். கொட்டை ஒரு பாதி வெந்ததுமே நம்ம மசாலா ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொட்டை ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. ஒரு பாதி அளவுக்கு வந்துருக்குது. இப்போ நம்ம அரைச்சி மேலே மசாலா அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது போட்டால் இன்னும் கூட நல்லாயிருக்கும், அதனால் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரெல்லாம் உரைக்குதான்னு பார்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. கொட்டை வெந்துங்க தான் பார்க்கலாம். கொட்டைலாம் வெந்துடுச்சு. கொட்டை வெந்தால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வெந்த மாதிரி தான். இப்போ தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றின்னு கடுகு சீரகெல்லாம் போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் பொரிஞ்சதுமே வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரணும். இப்போ தாளிப்பு இதில் குழம்புல ஊற்றிக்கலாம். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.